ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் தமிழ் கிரேட் ஜேஎம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஎல் சென்ட்ரல் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கேஎல் சென்ட்ரல் வந்து கோலாலம்பூரோட ஒரு முக்கியமான இடம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பத்துகேஃப் போகிறதுக்கு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அது வந்து அதுக்காக வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி பத்துகேஃப் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் போய் காலைல சாப்பாடு சாப்பிட்டு பசியார சாப்பிட்டு போகலான்னு ஒரு ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இங்கேருந்து வந்து பசியார போகிறோம். இப்போ பிரேக் ஃபீல் ரெடி ஆகிட்டு பசியாரிட்டு திரும்பி வந்து கேர் சென்டரில் வந்து சுற்றிட்டு அப்படியே நேராக அதுக்கப்புறம் வந்து பத்துகேஃப் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே சொந்தமாக வந்து கேஎல் சென்டரில் வந்து டிக்கெட் எடுத்து நீங்களே பத்துகேஃப் கூட போக முடியும். ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு பயனுள்ள வீடியோ இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நன்றி, வணக்கம். ஃப்ளோட்டம் கீழே இறங்கிய பிறகு மேலே ஏறி எங்கே போகணுமோ அங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முடிஞ்ச நேரம் காலை சாப்பாடு பசியார ஏதாச்சும் போகணும். எங்கே போய் சாப்பிட்றது மேலே போய் முடிவு பண்ணலாம். வாங்க போகலாம். மேலே வந்துட்டோம். சமயத்துக்கு பண்ணிட்டு வெளியே வர்றாங்க. எல்லாம் இப்படிதான் வெளியே ஆகணும். பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி உங்களோட டிக்கெட்டு. ஸோ அந்த டிக்கெட்டு ஸ்கேன் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்கேனை வந்து நம்ம காட்டிட்டு ஸோ அப்போ தான் நம்ம வந்து வெளியே ஆக முடியுங்க. போயிட்டு வரீங்க? சச்சின் கோலையா?
வேலைக்கு போயிட்டுருக்காங்க அவசரமாக. ஸோ சைனீஸ் மீனால் பாருங்கள் அந்த சைட்லாம் வந்து நிறையா அந்த லைட்லாம் கட்டியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த பக்கத்தில் பாருங்கள் 2 சைடுமே வந்து கம்ப்யூட்டர் ட்ரெயினோட ஆளுங்க பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்துருக்காங்க. கேஎல் சென்ட்ரல் கொஞ்சம் பிஸியான ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பயன்படுத்துகிற பொருள். டபுள் கேட்குறாங்கன்னா அதுக்கான இடம் தான் அது. பார்த்திங்கன்னா நம்ம சொந்தமாக வந்து ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறவங்க சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா மேட்ச் போகிற மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்ம ட்ரெயின் டிக்கெட் சொந்தமாக எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு உண்டான மிஷின் தான் அது. ஏதோ ஒன்று ஏடிஎம் போர்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு வகை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது.
பக்கத்தில் தான் இருக்குது பிரிக்ஃபீல்டு இடம். லிட்டில் இந்தியா பிரிக்ஃபீல்டு இது வந்து கோலம்பூரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியாத இடம். அது ரொம்ப முக்கியமான இடம் பிரிக்ஃபீல்டு லிட்டில் இந்தியான்னு சொல்லிட்டு. என்ன சாப்பாடு எல்லாமே வாங்கிக்கலாம். எங்கள் பஸ்ஸு திரும்பி இங்கே தான் வர போகிறோம். அப்படியே திரும்பி பத்துக்கு ட்ரெயின் எடுத்து மறுபடியும் பத்துக்கு போகிறோம். எடுத்திங்கன்னா வந்து இங்கேருந்து பாருங்கள், ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் கேரளா பூரா வந்து சுற்றி பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்பு கொடுத்துருங்க. ரோட்டு கீழே இறங்கணும்னா அதான் பிரிக்ஃபீல்டுன்ற இடம். பிரிக்ஃபீல்டோட அடையாளம் பாருங்கள். இப்போ நான் காட்டுற பாருங்க, இந்த பாருங்கள் ஒரு மாதிரி டிசைனாக கட்டியிருப்பாங்க. ரெண்டு பாதை இருக்குது. காலையெல்லாம் பஸ் ஏறிட்டு இருக்காங்க. கடை மாமா ரெஸ்டாரண்ட் இதான் பாருங்கள். ஏபிசியோட வேறுபட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொட்டி சானாயும் நாசிலுமாவும் அந்த ரொம்ப ஃபேமஸாக சாப்பிடுவாங்க. ஸ்பெஷலியாக மக்களால் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பொருள் பார்த்தீங்கன்னா என்ன பற்றி வரலாம் நீங்கள் சொல்லுங்கள். ரொட்டி தொல்லலாம் வேணாமா, சைவமாக போவோமா, போயிட்டு வர்றப்ப என்ன தட்டு சாப்பிடுவோம். அந்த பக்கம் போய் தமிழ்நாடு கடை இருக்கோ, அந்த பக்கத்தில் நம்ம நேராக போனோங்க இருக்கா. ஆமாம். ஸோ இந்த வே பாருங்கள், இந்த வே வந்து அதாவது கண்ணு தெரியாதவங்க அந்தமாரி அவங்களுக்காக போட்டு கொடுத்துருக்க வே தான். ஓகேண்ணா, அதுதான் அந்த அவங்களுக்கு உண்டான இங்கே தான் கடைக்கு சாப்பிட வந்துருக்கோம். ஜெயா ரெஸ்டாரண்ட் பேர். சாப்பாடுலாம்
உப்புமா இருக்குது, பீவன் இருக்குது, சம்சா வச்சுருக்காங்க, நாசிமா வச்சுருக்காங்க, தோசைலாம் கூட இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். ஸோ திரும்பி கேஎல் சென்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். பாருங்கள், கேஎல் சென்டர் திரும்பி போயிட்டுருக்கோம். கேஎல் சென்டரோட மோனோ ரயிலோட டீட்டெயில்ஸ் தான் பாருங்கள். எத்தனை மணிக்கு வரப்பாங்க நல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. பாருங்கள், எல்லா இடத்துலையுமே இந்த பாருங்கள், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோடு. இந்த ட்ராக் பாருங்கள், லைன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக முக்கியமானது, ரொம்ப அவங்களுக்காகவே போடப்பட்டிருக்கு. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு தேங்க்யூ சொல்கிறேன். திரும்ப கேஎல் சென்ட்ரல் வந்துட்டோம். நம்ம பத்தி ட்ரெயின் எடுக்க போகிறோம். பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபைனலாக வந்து கீழே பிளாட்ஃபார்ம் கீழே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட் வாங்கியிருக்கோம், கீழே வந்தாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கேஎல் சென்ட்ரல்லேருந்து பத்துகேப் ரூட்டு தான் பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டேஷன். கேஎல் சென்ட்ரல் ஏறி லாஸ்ட்டு ஸ்டேஷன் தான் வந்து பத்துகேப். பார்த்தீங்கன்னா பத்துகேப்பில் இறங்கி அங்கே நடந்து கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ அப்படியே சந்தீப பிரான்ச் மீண்டும். ஸோ எப்படி இருக்குது நான் முருகனோட அந்த உயரமான சிலை உங்களுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உள்ளுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். புதுசாக வந்து கோயிலெலாம் புதுசாக கட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். சமயம் பார்த்திங்கன்னா கடை வரிசையெல்லாம் உள்ளுக்குள்ள அழகாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ பாருங்கள், வீடியோ பாருங்கள். வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.